வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய அப்பாயின்மெண்ட் லெட்ரு எப்பொழுது நமக்கு வெளியிட போகிறாங்க என்பதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்கலாம். எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பணி நியமன கலந்தாய்வுக்கு உங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்ட ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸ்கூலில் பணி நியமன கலந்தாய்வு எல்லாமே நடத்த போகிறாங்க. அந்தந்த இடத்துல வேக்கன்சிஸ் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. பிஜிடிஆர்பியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வெளியிட போகிறாங்க, இதுதான் எல்லோருக்குமே ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ அடுத்த கட்டத்திற்கு ஆசிரியர்களே தயவு செய்து தயாராகிக்கோங்க. உங்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பிப்ரவரி 28 முன்னாடியே பார்த்திங்கன்னா இதான் டெட்லைன். ஸோ பிஜிடிஆர்பியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனைவருக்குமே வந்துடும். இதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்கூலுடைய கலந்தாய்வு எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த தேதியில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டருக்கு சேர்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மக்களே. ஆசிரியர் தேர்வு வாரியம் இதை பார்த்திங்கன்னா முழு மூச்சோடு செயல்பட்டுட்டு வருது. இவர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை உடனடியாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டு வராங்க. ஸோ நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டரை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட முதுகலை பட்டதாரியில் 1996 அந்த ரேஞ்சில் இருக்கிற பீப்புள்ஸுக்கு உடனடியாக அப்பாயின்மெண்ட் லெட்ரு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் போயிட்டுருக்கு மக்களே. ஸோ உடனடியாக உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், உங்களுடைய எஸ்ஆர் புக்கு, உங்களுடைய சான்றிதழ்கள் அனைத்துமே எடுத்துக்கோங்க. சிஓ ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலந்தாய்வுகள் எல்லாமே இருக்கும். அந்த கலந்தாய்வில் நீங்கள் எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணாலும் சரி, அந்த வேகன்சிஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக அங்கேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்க போகிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டிஆர்பி ஆஃபீஸில் முதல்வர் ஐயா கையால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு தயாராகி கொள்ளுங்கள். இதற்கான அப்டேட்டுகள் அனைத்துமே அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு வந்த உடனே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த முதுகலை பிஜிடிஆர்பியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் விரைவில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா முதற்கட்டமான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய இன்னெலிஜிபிள் கேண்டிடேட்டு, வித்ஹெல்டு கேண்டிடேட்டு, இந்த மாதிரி 2 கேட்டகரியில் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கேண்டிடேட்டோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணிவிட்டு அவர்களுக்கும் ஒரு பணி வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதுவும் நடக்கும். கண்டிப்பாக இந்த டிஆர்பியில் இது எல்லாமே ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ பிஜிடிஆர்பியோடைய கவுன்சிலிங்க்கு பிறகு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு உங்களை தயார்படுத்திக்கணும். ஆசிரியர் ஆகிறதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க மக்களே. ஆசிரியர்கள் எல்லாமே இப்போ தயார் நிலையில் இருக்குமாறு ரொம்ப எல்லோருமே கேட்டுக்கொள்ளப்படுது. எப்பொழுது வேண்டுமானாலும் பிஜிடிஆர்பியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அதனால் இப்போ இருந்தே உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ இதுதான் தற்சமயம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க அந்த ஒரு முக்கியமான தகவல். ஸோ பிஜிடிஆர்பி 2026 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் 2026 நோட்டிஃபிகேஷன் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. இன்றைக்கி இந்த ஆண்டோடைய ப்ராப்பரான ஆனுவல் பிளானர் எதுவுமே வரல. ஆனால் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் எல்லார் மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உண்டான ஒரு அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் இந்த ஆண்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கோங்க மக்களே. முதுகலை பட்டதாரியோடைய ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் எவ்வளோ வேகன்சிஸ் பட்டியல் இருக்குது அப்படின்ற மாதிரி சில ஒரு அப்டேட்கள் அனைத்துமே ரெடி ஆகிட்டுருக்கு. பிஜிடிஆர்பியோடைய புதிய அறிவிப்புகள் எல்லாமே ரெடி ஆகிக்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரியில் இந்த ஆண்டு அதிக அளவு வேகன்சிஸ் இருக்க போகிறாங்க தேர்தல் காரணமாக. ஸோ ஒரு 10,000 ஆசிரியர்களே இந்த டைம் எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ரெடி ஆகிக்கோங்க மக்களே. இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.